வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பார்க்கணும். ஏன்னா ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருது அது மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது குருவின் சார்பிலும் சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா சனி குருவுடைய சார்பிலும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான ரொம்ப நல்லா. ஏன்னா பரிவர்த்தனை குரு அந்த இடத்துக்கே வந்துடுறார். ஸோ அவருடைய ஆட்சி இடத்துக்கே வந்துடும், நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 5இல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல், ஏன்னா 8ங்கிறது சம்மந்தப்படும் போது நம்மளை ஆசையை தூண்டி மற்றவங்க நம்மளை கவுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனையில் 4 இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான சொத்துக்கள், வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகங்கள், தாய் தந்தையரால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெருமானம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் 2இல் நீச்சமாகுது. அதாவது குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் அவமானங்கள், சின்ன ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அது நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும், பெருசாக எஃபெக்ட் பண்ணாது. பட் ஒரு சின்ன ஒரு சலனங்களை ஏற்படுத்தி கிளியர் ஆகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 6ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயம், நிறைய பிரயாணங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் 2இல் இருக்கும்போது கணவன் மனைவி ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன எமோஷன்ஸாக 2 பேருக்கு வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு. ஏன்னா சனி சூரியன் போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அது கொஞ்சம் நியூட்ரலாக இருந்தது நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதியான புதன் 2இல் நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசணும். என்ன தான் கிரகங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் பார்த்து பேசுகிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் எமோஷனாக ஏதாச்சும் பேசுகிறோம்னா அது வியாபாரம் ரீதியாக இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன் நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலம். ஏன்னா அது பரிவர்த்தனை ஆட்சியாக தான் போதும். ஏன்னா குரு சுக்கிரன் பரிவர்த்தனை போது வீடுகள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயம் கவனம் தேவை. 11ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சனி ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகம் வரும். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு. பட் இன்னும் வருமானத்துக்கு எந்த வித குறைவும் இருக்கவே இருக்காதுங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுவரை பார்த்தது புது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன். கும்ப லக்னமாக சூரிய தசாபுத்தினா சூரியன் 7ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக சந்திர தசாபுத்தி சந்திரன் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல பிரயாணங்கள் ஏற்பட்டு அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் 5ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக ராகு தேசம். ராகு 2இல் இருந்து அது குருவின் சாரத்தில் சிறப்பான பலன்கள், நிறைய ஏதாச்சும் ஆன்லைன் கோர்சஸ், ஜூம் கோர்சஸ் இதெல்லாம் படிக்கலாங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் எமோஷனாக பேசுவீங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லது. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பெரும் லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்களை அள்ளி தருவாருங்க. ஸோ 2 ஆட்சியாக இருக்கும், பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது குருடைய சார்பில் பெருத்த லாபங்கள், தொழில் நல்ல ஒரு வெற்றி, வேறு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறது. மற்றபடி குழந்தைகளில் மட்டும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபதி. புதன் 5, 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் இப்போ நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும்போது குழந்தைகளால் சின்ன சலனங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. கும்ப லக்னமாக கேது தேசாபதி. கேது 8இல் இருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது சட்ட ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பாட்டி சொத்து, பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சட்டங்களால் நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபைன் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நாள் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க.
ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இன்னொரு வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை தடுத்துக்கிறது நல்லது. யாருக்கெல்லாம் கேது தசாபுத்தி அதில் நடக்குதோ. கும்ப லக்னமாக சுக்கிர தசாபுத்தம் சுக்கிர 4 அதிபதியாக இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தலாம். ஏன்னா பரிவர்த்தனை ஆட்சியில் இருக்கும்போது நல்ல ஒரு சொத்துக்கள் வருவதற்கான வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்களை எல்லாம் ரொம்ப சிறப்பாக கொடுத்துருதுங்க. ஸோ இதை என்னை பொறுத்தவரை வந்து எது ப்ளஸ் எது மைனஸ்ன்னு நோட் பண்ணி வச்சு அது பிரகாரம் போனோம்னா எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்குது. ஸோ டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை வந்து மனசார இறைவன் அது எந்த தெய்வமாக இருக்கட்டும். ஸோ உதாரணமாக ஒரு ஓம் நிமிஷம் மனசார பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இறைவன் பிரார்த்தனை ரொம்ப உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும். ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, எப்போதுமே சொல்கிறதாங்க, இப்போ வந்து சனி ராகு இப்போ சனி பயிற்சியாகி அது வந்து மீனத்துக்கு போகுது. இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட சர்ச்சைகள், இது சனி பயிற்சி கிடையாது, நம்மளை பொறுத்தவரை வந்து திருக்கணிதம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் நான் அதை வச்சு சொல்ல, மற்ற ஜோதிடர்கள் வந்து நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன், அது அவங்கவுங்க கணக்கு. ஏன்னா என் குருநாதர் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த சிஸ்டம் நீ ஃபாலோ பண்ணி அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுங்கிறது தான் அவர். இப்போ என்னை பொறுத்தவரை சனி பயிற்சி இப்போ நடக்கிறது எனக்கு சனி பயிற்சி தான், ஓகேங்களா. ஸோ அப்படி சனி பயிற்சி ஆகும்போது என்ன மாதிரி விஷயங்களை நடத்தும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லையா, சனி பயிற்சியில் இப்போ வந்து சனியும் ராகுவும் ஒரு கட்டத்தில் வந்து சந்திக்குது. ஸோ ஏப்ரல் மாதம் முழுவதுமாக சனியும் ராகுவும் வந்து மீனத்தை சந்திக்கின்ற காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது, ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய கடுபிடிகள், நிறைய சட்டத்திட்டங்களால் ஒரு கிராஷ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு கிராஷ் ஆகும், ரொம்ப கிராஷ் ஆகி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து காலபுருஷனுக்கு வந்து 9, 12 அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸை கண்டிப்பாக ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பாதிப்பு, இப்போ கொஞ்சம் ரொம்ப புதிய சட்டத்திட்டங்களால் நம்ம க்ரஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குருமார்கள். ஸோ குருமார்கள் போது குருமார்கள் ஆன்மீகவாதிகளுடைய சில பித்தலாட்டங்கள், சில விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வரும். ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள். ஸோ குழந்தைகளுக்கு வந்து இனம் புரியாத ஒரு சின்ன காய்ச்சலோ ஏதோ ஒரு ஃப்ளூ, இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸோ இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைகள் வந்து உலக ரீதியாக, நான் சொல்கிறது உலக ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்பரமான சூழ்நிலை ஏற்படும். காரணம் என்ன, அந்த குருவும் ராகுவும் ஒன்றா வந்து மீட் ஆகிற அந்த இடம். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து ப்ரிகாஷன் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது ஒரு விஷயம். அது வந்து மட்டும் இல்லாமல் அது வந்து குரு வந்து அது சுயசாரத்தில், அதோடைய சுயசாரத்திலே போகும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயம், காற்று சம்பந்தமான விஷயம்னா அது வந்து இப்போ பொருளாதாரத்தில் வந்து இப்போ மெயினாக, ஏன்னா மே மாதம் தான் 3ஆம் இடத்துக்கு போகுது. ஸோ இப்போ வந்து அந்த பொருளாதார ரீதியில் வந்து கையை வைக்கிறதும் அதனால் வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறதுல வந்து எந்தவித மாற்றம் இல்லை. ஏன்னா வந்து அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்க போகுது. ஸோ பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து மணி வேல்யூ வந்து ரொம்ப கிராஃப் இறங்க போகிறதும் உறுதி. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக போகணும். அது மட்டும் இல்லை, கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுனாமியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல உருவாக்கும். ஏன்னா மீனம்ங்கிறது வந்து கடல் சார்ந்த பகுதிகளை குறிக்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிறது. ஸோ ஏப்ரல் மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் வரும். ஸோ ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த மாதிரி கிரக சேர்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கணும்போது, மீனராசிக்காரர்கள், மீன லக்னக்காரர்கள், அவங்களுக்கு வந்து 12 வந்து உங்களுக்கு சனி ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறதா இருந்தால் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ 12 கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, பெரிய லாபங்களை நினச்சி அது வரல இது வரலங்கிற ஒரு கலக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு நம்ம சிம்ம லக்னக்காரர்கள். ஸோ சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப எமோஷன் ஆவீங்க. குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் காலகட்டங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேறு யாருக்கு இதாகணும் போது உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரர். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து சனி ராகும் இருக்கும்போது அது வந்து வேலையில் நிறைய எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். கடன் சம்பந்தமான விஷயங்களோ அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. மற்றபடி வந்து கம்யூனிகேஷன் ஏற, ஸோ ஏதாச்சும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு செக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களை மாற்றுறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஸோ மற்றவர்கள்லாம் இருக்காது, மற்றவர்கள்லாம் இருக்கும். அந்த தசாபுத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் இவங்க கொஞ்சம் அதிகமாக பாதிக்கிறதுக்கான மற்றவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்கிறது, புதிய தொழில்நுட்பத்தை நம்பி நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனி ராகுங்கிறது வந்து கண்டிப்பாக தொழிலில் மட்டும் இல்லாமல் நம்ம கர்ம ரீதியாகவும் ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது நம்ம இப்போயே சொல்லுவோம். ஸோ நம்ம இருந்தாலும் இந்த மாற்றங்கள் இருக்குமானா கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் நீங்கள் பாருங்கள். எப்படின்னா டிவி நியூஸஸ்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மற்றபடி என்னங்க, பிரார்த்தனை கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை தான் நம்ம வந்து வழி நடத்தி சொல்லும். ஒரு நல்ல இறைவனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.